வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேப் எடுத்தவங்க ஆர் ஈவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோவில் ஃப்ரம் 0 லெவல்ல இருந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் பிளான் கொடுத்துருக்கேன். First, I want to say one thing honestly, கொஞ்சம் கேப் வந்துருச்சு சேனல்ல. பட் நவ் வி ஆர் பேக் அண்ட் திஸ் டைம் கன்சிஸ்டண்டாக டெய்லி ப்ரிப்பரேஷன் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏன் கூட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து தட் இஸ் 2027 வந்து கண்டிப்பாக நீங்கள் 100% வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று உங்கள் கூட நான் வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். தட் இஸ் வந்து சப்ஸ்கிரைபர்லேருந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து பர்சனலாக எனக்கு டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, நீங்களும் அதே மாதிரி நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணணும். ஆல்சோ நம்ம சேனல் மட்டுமே இதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு நான் வந்து எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, அவங்களோட ப்ரிப்பரேஷன், கன்சிஸ்டன்சி அண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுக்கு ஒரு ரீசன். ஆல்சோ வந்து அவங்க நிறைய சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம சேனலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணணும் கண்டிப்பாக. ஆல்சோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, மேம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, கேப் ஆகிடுச்சு, மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் யூ கேன். நம்ம ஸ்மார்ட்டாக படித்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் வந்து தேவையில்லை, டார்கெட்டட் ப்ரிப்பரேஷன் மட்டுமே வந்து நமக்கு போதும். ஓகே, நமக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, கன்ஃபியூஷன், பிளான் இல்லாமல் படிக்கிறது, ஸோ இந்த கன்ஃபியூஷன், பயம் இதெல்லாமே தான் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதோ அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா எதையுமே ரொம்ப அதிகமாக படிக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்தையுமே ஓவர் ஸ்டடி பண்ண தேவை கிடையாது. ஸ்மார்ட்டாக படிக்கணும், ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டாபிக்ஸில் வந்து நம்ம ஹை ஃபோக்கஸ் வந்து வைக்கணும். ஆல்சோ வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் சிலபஸில் இருக்கிற தியரி மட்டும் படித்தா போதாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியே வரலாம், வராமல் இருக்கலாம். பட் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது ரிலேட்டடாக எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அந்த ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இதே கொஸ்டின் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாக எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹை சிலபஸாக தெரியும். ஓகே, இது வந்து கோர் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும், தென் வந்து டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு கோர் சப்ஜெக்ட்ஸில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தென் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இது வந்து பார்க்க பெருசாக இருந்தாலும் நீங்கள் பிரேக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் பற்றி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3.5 hours வந்து அதாவது 3.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பீங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து கண்டிப்பாக கான்செப்ட் ப்ளஸ் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் சும்மா படிக்கிறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. நோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் மறுபடி பார்க்கும்போது தான் நீங்கள் என்ன படிச்சிங்கிறது வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும். ஸோ வந்து கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கான நோட்ஸ் எடுக்கணும். தென் 1 hour வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ஒரு பேஸ் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் 30 minutes பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன படிச்சிங்களோ அதை வந்து ரீகால் பண்ணணும். இது நீங்கள் என்ன உங்களோட கன்வீனியன்டான டைமில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் 30 minutesங்கிறது நைட் கூட வச்சுக்கலாம். ஓகே, நைட் வந்து நீங்கள் அன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அடுத்த அந்த கான்செப்ட் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு வீக் டேஸில் வந்து நம்ம பண்ணுறது, ஸ்டடி ப்ளஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். வீக்கெண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீக்கில் தட் இஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே நீங்கள் என்னென்ன படிச்சீங்களோ ஆர் ஃப்ரைடே என்னென்ன படிச்சீங்களோ அதை சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணிக்கணும். அதாவது ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து அந்த டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன டாபிக்ஸில் நம்ம வந்து லேக் ஆகுறோம், அது எதில் வந்து நம்ம நல்லா தரவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஃபுல் அனாலிசிஸ்மே அந்த வீக்கெண்டில் தான் இருக்கும். ஸோ எதில் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து அதை வந்து நீங்கள் ஒன் மோர் டைம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்டோட பிளான் வந்து ஃபார் ஒர்க்கிங் அண்ட் வந்து ஸ்டடி. அதாவது காலேஜ் படிக்கிறவங்க ஆல்ரெடி ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளான் தான் இது. அதுவே வந்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம், தட் இஸ் 5 to 7 hours வந்து எங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஷெடியூல் தான் நான் அது கொடுத்துருக்கேன். தட் இஸ் மார்னிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட், அதாவது புதுசான ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கான பெஸ்ட் டைம் வந்து நமக்கு 5:30 to 7:30 ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம். அந்த டைமில் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் புதுசான டாபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் மார்னிங்கில் பார்த்தீங்க தட் இஸ் 10 AM to 12 PM வந்து உங்களுக்கான ஒரு டைம் அலாட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தென் கோடிங், தட் இஸ் வந்து நமக்கு ஊப்ஸ்லலாம் இருக்கிறத கோடிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். தென் வந்து MCQs மினிமம் வந்து ஒரு 25, ஓகே மேக்ஸிமம் 50 கொஷின்ஸ் கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் அந்த டைமில். தென் ஈவினிங் செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 to 7 ரிவிஷன் வந்து மார்னிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்களோ அந்த ஏர்லி மார்னிங்கில் பண்ணீங்களோ அதை வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதில் உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதோட ஷார்ட் நோட்ஸ், அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும், அதாவது டே பிஃபோர் எக்ஸாம் வரைக்குமே அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஒரு நாள் ஒரு பேப்பரில் எழுதி பறக்க விடக்கூடாது. ஒரு நோட் இதுக்குன்னே நீங்கள் வந்து போட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நைட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30லேருந்து 9:30 வரைக்கும் MCQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தென் வந்து ஃபார்முலா ஏதாச்சும் கீ பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து அந்த செஷன் வந்து அன்னைக்குள்ளே தான் முடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் ஃபாலோ பண்ணுறது ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணால் அது வந்து வேஸ்ட். ஓகே, சக்ஸஸ் டிப் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அவங்க வந்து ஒரே வருஷத்தில் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆனவங்க கிடையாது. அதுக்கு முன்னாடி வருஷம் போய் CV வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அதில் மிஸ் பண்ணி இந்த தடவை எடுத்தவங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கும் கிடைக்கும். என்ன அதில் கீ பாயிண்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அந்த டேஸை வந்து ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போ அது கன்சிஸ்டன்சி எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு அது தவிர இருக்கிற டேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100 daysல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து இருக்கும். ஓகே, என்ன டாபிக் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு எபிலிட்டி வந்திருக்கும். ஆர் வந்து இந்த டாபிக் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ் டிப் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஓகே டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீஸும் கிராஃபும் மட்டும் ஒமிட் பண்ணிடுவோம், மற்றதெல்லாம் கிளியராக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் என்ன படித்தாலும் இதில் 100% கொஸ்டின் வர டாபிக் அப்படிங்கிறது இருக்குது எல்லா இதுலேயுமே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் ஹிண்ட் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஆல்சோ வந்து நம்ம சேனலில் எல்லா யூனிட்டுக்குமே வந்து செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சிலபஸ் ஓரியன்டாக வந்து நோக் அண்ட் கார்னர் உங்களுக்கு என்னென்ன டாபிக் ரிலேட்டடாக வந்து தியரிட்டிக்கல் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போயிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் வந்து நம்ம நெட்டு செட் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனல் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஆல்சோ இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நெட்ஒர்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இப்போ இதில் சொல்லலை. நெட்ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா OSI மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். TCP/IP இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த டாபிக் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ DBMS எடுத்துக்கிட்டோம்னா நார்மலைசேஷன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டிரான்சாக்ஷன்
இதிலிருந்து கொஸ்டின் வராம இருக்கவே செய்யாது. தென் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஷெட்யூலிங் அண்ட் டெட்லாக்ல வந்து கொஸ்டின் வந்து 100% ஷுவரா வரும். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம எப்பவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. தென் நீங்க வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன, ஓகே நான் வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நாளையிலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலே நாளைக்குங்கிறது நாளைக்கு மறுநாளுக்கு ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே அப்படின்னு தான் நம்ம போஸ்ட்பான் பண்ணிட்டே போவோம். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கவே கூடாது. ஃப்ரம் டுமாரோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டான டைம் வந்து டுடே, இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு வந்து ஹாஃப் டே முடிஞ்சிருச்சு, ஆஃப்டர்நூன் தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்ட்டா ஈவினிங் படிங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா கூட நைட்டு உடனே வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை நீயே வந்து ஒரு புஷ் பண்ணிக்கிறது. நாளைக்கு அப்படிங்கிறப்போ ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு எந்து வரும். அந்த இதில் நீங்களே உங்களை புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்குள்ள வரணும். ஓகே, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, டெய்லி ஒரு சின்னதா நம்ம ஒரு பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ்க்கான ஒரு பெரிய பாதையா இருக்கும். ஓகே, ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி ஈக்குவல் டு பிக் சக்சஸ். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கூட நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்ல ஒரு பர்டிகுலர் தூரத்தை நம்ம டிராவல் பண்ணி தான் இருந்திருப்போம் ஷுவரா. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா அங்கேயே நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தானே படிக்கிறோம், இதனால என்ன யூஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சின்னதா நம்ம படிக்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய சக்சஸ்க்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போல இருந்தே நம்ம வந்து இதை சேர்ந்து பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் வந்து ரீஸ்டார்ட் இன்னைக்கே நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து எஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல்ல இனிமேல் டெய்லி கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஸோ வந்து நீங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கிளாஸஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ சிலபஸ் படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டு பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இனிமேல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Then thanks for watching this video. See you in the next class. Don't forget to subscribe our channel TNPSC Learning.